பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு நாட்டு ஸ்பெஷலான நான்வெஜ் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணி. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இதுக்கு ஒரு 2-3 பொருள் இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக தேவையில்லை. மசாலாலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செய்ய போகிறோங்க ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். சிக்கன் சிந்தாமணி செய்ய தேவையான பொருட்கள்: 1.5 கிலோ சிக்கன், 1/2 கிலோ சின்ன வெங்காயம், 30 கிராம் வரமிளகாய், 50 கிராம் பூண்டு, 30 கிராம் இஞ்சி, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு ஆயில். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துக்கலாம். நம்ம பெரும்பாலும் நான்வெஜ், சிக்கனு, மட்டன் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பெரிய வெங்காயத்தை விட. அதனால் நம்ம சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு நம்ம கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். பூண்டு உரித்து எடுத்துட்டு இஞ்சி பூண்டு நம்ம தட்டி தான் போடணும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்காமல், பேஸ்ட் போடாமல் நம்ம பூண்டு தட்டுறதில் வச்சு தட்டிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவை இந்த மாதிரி காம்பு கிள்ளிட்டு நம்ம ரெண்டாக நம்ம இப்படி கிள்ளிட்டு இதில் இருக்கிற இந்த விதையை நம்ம உதுத்துக்கலாம். நம்ம இந்த சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா வெறும் வரமிளகாவும் வெங்காயம் மட்டும்தான் நம்ம சேர்த்தணும். அதனால் அந்த வரமிளகாவில் நிறைய சேர்த்துறதுனால அந்த மிளகாவோட விதையை நம்ம எடுத்துடலாம். மிளகாய் விதையோடு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்தோம்னாவே உதிர்ந்து வந்துடும். இந்த காம்பை எடுத்துட்டு இந்த மிளகாயில் நம்ம இப்படி பண்ணிவிட்டு ரெண்டாக இப்படி கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி உதுத்தும் போது எல்லா விதையும் கொட்டிடும். இப்படி நம்ம காம்பை எடுத்துட்டு மிளகாவே இப்படி பண்ணோன்னா உங்களுக்கு உள்ளே எல்லா இதாயிரும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி ரெண்டாக கட் பண்ணி போடும்போது ரொம்ப ஈஸியாக எல்லா விதையும் நம்ம கொட்டிடும். நம்ம இந்த கட் பண்ணாதப்பயே இப்படி பண்ணிட்டோம்னா உள்ள விதையெல்லாம் இதாகிடும். அப்புறம் நம்ம கட் பண்ணினோம்னா எல்லா விதையும் இந்த மாதிரி கொட்டிடும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம கழுவி எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட வேண்டாம். இந்த மாதிரி இந்த பூண்டு தட்டுறது இருக்கும். இந்த உலக்கில் போட்டு இந்த மாதிரி தட்டினா போதும். நல்லா தட்டி எடுத்துக்கலாம். 1-2 தட்டமும் ரொம்ப நைஸாக வேண்டியதில்லை, ஓரளவுக்கு. இப்போ நம்ம சிக்கன் சிந்தாமணி செய்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துறோம். இது ஒரு 150-200 ml தேவைப்படும். நமக்கு தேவையான அளவுக்கு ஒவ்வொரு சிக்கனில் பார்த்திங்கன்னா அதுவே ரொம்ப ஆயிலியாக இருக்கும், கொழுப்பு இருக்கனால நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்தது எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது இதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். மிளகாயில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிளகா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் வேறு எந்த மசாலும் நம்ம சேர்த்துறதில்ல, வெறும் வரமிளகா காரம்தான். நம்ம தேவைக்கேற்ப இதை சேர்த்துக்கலாம்.
ஆனால் இந்த சிக்கன் சிந்தாமணி ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நம்ம போட்டு செய்கிறோம். இது வேணுங்கிறவங்க இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், அல்லது வந்து வெறும் வெங்காயம் வரமிளகாய் மட்டுமே போட்டு செய்யலாம். இன்னொரு டைப்லேயும் செய்யலாம். நம்ம வந்து வெறும் நாட்டுக்கோழியாக இருந்ததுன்னா நாட்டுக்கோழி வெறும் வரமிளகா உப்பு மஞ்சத்தூள் இது மட்டுமே போட்டு நம்ம செய்யலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து நம்ம ஏற்கனவே 3 முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் சிந்தாமணிக்குன்னு சொன்னாவே சிக்கன் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் நம்ம கட் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தூள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் சிந்தாமணிக்கு வந்து நம்ம வெங்காயமும் வரமிளகாய் இஞ்சி பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இதில் எந்த வித மசாலா பொருளுமே நம்ம சேர்த்தவே வேண்டியதில்லை. நம்ம வந்து உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு மசாலா ஐட்டங்கள் பிடிக்காது. எங்கள் வீட்டிலேயே எடுத்திங்கன்னா நார்மலாக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சமைக்கும்போது மசாலாலாம் கம்மியாக தான் சமைப்பாங்க. அதே எங்கள் அண்ணன் சமைக்கும்போது எதுவுமே சேர்த்த மாட்டார். வெறும் சிக்கனு வரமிளகாய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகாய் போட்டுட்டு சிக்கன் கட் பண்ணி போட்டுட்டு வெறும் மஞ்சத்தூள் உப்பு மட்டுமே போட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு இந்த பட்டை கிராம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எதுவுமே சேர்த்தாமல் ப்ளைனாக இந்த மாதிரி சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இதுதான் வந்து இப்போ வந்து கொங்கு நாட்டு ஸ்பெஷலாக நம்ம இந்த ஊர்களில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷலான டிஷ்ஷு. ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் இது செய்யலாம். இதுக்கு வந்து இதை நிறைய செய்யணும், எவ்வளோ இஞ்சி போடணும், எவ்வளோ இது பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். வெறுமனே வந்து 2-3 இன்க்ரீடியன்ஸ் செஞ்சு ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். மசாலாலாம் அதிகமாக இருக்கும்போது கிரேவி மாதிரி இருக்கும்போது நம்ம கம்மியாக சாப்பிடுவோம். ஆனால் இந்த சிக்கன் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து சாப்பாடே இல்லாமல் வெறுமனே சிக்கன் மட்டும் ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாவும் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் எதுவுமே நீங்கள் போடாமல் நல்லெண்ணெய் ஊற்றி சிக்கன் வந்து நாட்டுக்கோழி வாங்கி போட்டு நீங்கள் செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக கொடுக்கும்பொழுது மசாலா எதுவும் இல்லாமல் அது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் சாதத்துக்கு வந்து வெறுமனே இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து வெறும் சாதம் ரசம் இருந்து இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு சமைக்கவே தெரியாது, எங்களுக்கு என்ன பண்ணுறது, சிக்கன்லாம் ஃபஸ்ட்டு எதுவுமே செய்ய தெரியாதுங்க. இந்த சிக்கன் செஞ்சுட்டு நீங்கள் ஒரு ரசம் வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்துருச்சு. இதை தட்டு வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும், வேணால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். சிக்கன் சிந்தாமணி வந்து நல்லா ஃப்ரையாக இருக்குது. நம்ம இடையில ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி பாருங்கள், இப்போ கிளறியாச்சு. சிக்கனும் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடுது. இதில் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. நமக்கு வந்து இந்த பிராய்லர் கோழி தான், அதனால் லேசாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம மூடி வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அது வந்து இடையில 2 தடவை எடுத்து கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம ரொம்ப சூப்பரான சிக்கன் சிந்தாமணி ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக அதாவது ரொம்ப காரசாரமாக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.